வணக்கம் தோழர்களே. நம்ம தோட்டத்துல மர வகைகளை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மண் வகை என்னன்னு பார்த்துட்டு தான் அந்த மரங்களை தேர்வு செய்யணும். நானும் அப்படிதான் நிறைய மரங்களை தேர்வு செய்து தோட்டத்தில் நட்டுட்டு இருந்தேன். பார்க்கக்கூடிய முதல் மரம் ஒரு இளந்த மரம். அது இப்பதான் நிறைய பூக்கத்தொடை இருக்கு. அது பக்கத்திலே நீங்க பாத்தீங்கன்னா சீத்தாப்பழ மரம் இருக்கு. சீத்தாப்பழ பக்கத்திலே பாத்தீங்கன்னா இன்னொரு மரம் சப்போட்டா. அது இப்ப நிறைய காய்க்க தொடங்கி இருக்கு. தோட்டத்துல நீங்க பார்க்கக்கூடிய மரம் அரளி மரம், பக்கத்திலே மாமரமா இருக்கு. நம்ம தோட்டத்திலேயோ இல்லை வீட்லயோ எந்த மரமோ காய்கறியோ செடிகளோ வச்சா கூட அந்த மண் வளத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த செடிகளை வாங்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நீங்க பார்க்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய மரம் ரோஸ் ஆப்பிள் இல்லைன்னா பெல் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. நான் இது ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனா எப்படி மண் வளத்துக்கும் என்னுடைய ஊருக்கு தட்ப நிலைக்கு எப்படி வரும் என்பதற்கு தெரியாது. ஆனா அந்த மரத்தை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு 5 வருஷத்துல அது இவ்வளவுதான் வளர்ந்துருக்கு. சில 2 கண்ணு வாங்கிட்டு வந்தேன். அந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு பட்டு போச்சு. இந்த கண்ணு வளர்ந்து 5 வருஷம் ஆகி இப்பதான் காய்க்க தொடங்கி இருக்கு. நீங்க இந்த பழத்தை பார்க்கலாம். அது ஒரு பிங்க் கலர்ல பெல் வடிவத்துல இருக்கு. அந்த பழத்தை இருக்கே பாத்தீங்கன்னா அணிலும் அந்த பழத்தை கடிச்சிருக்கு. இப்ப நீங்க பார்க்கக்கூடியது அந்த ரோஸ் ஆப்பிளுடைய பூக்களின் மொட்டு. பன்னீர் ஆப்பிள், கொய்யாப்பழம், அப்புறம் நாவல் பழம், இதெல்லாம் ஒரே குடும்ப வகத்தை சேர்ந்தது. ஏன் சொல்றேன்னா, அதனுடைய இலை அமைப்பும் பூவின் அமைப்பு வச்சுதான் அந்த குடும்பத்துல நிலைநிறுத்துவாங்க. இந்த ரோஸ் ஆப்பிள் பூக்கும் தன்மை எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மரங்களும் பொதுவா யூனிஃபார்மா பூக்கும். ரோஸ் ஆப்பிள் பொதுவா அப்படி பூக்காது. ஒரு பூ பூத்து காய்ச்ச பிறகுதான் அடுத்த கொப்புகளை இந்த மாதிரி மொட்டுக்கள் விரிய தொடங்கும். இந்த ஏரேட்டட் பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ண போறேன். சில பாத்தீங்கன்னா 3 ரோஸ் ஆப்பிள் இல்லைன்னா பெல் ஆப்பிள். அந்த வடிவங்களே பார்த்தா இந்த பெல் ஷேப்ல இருக்கும். நம்ம பாதுகாப்பா வச்சதுனால எந்த வித டேமேஜும் இந்த பழத்துல இல்லை. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பழத்தை நான் பறிக்க போறேன். பாருங்க, லீஃப் பார்க்கும்போது தெரியும், நல்ல பெரிய லீஃப், நல்ல சைஸ்ல இருக்கு. அதுக்கு இடையில தான் இந்த 3 பழம் பழுத்து இருக்கு. பொதுவா இந்த தோட்டத்துல விளையக்கூடிய எந்த பழமா இருந்தாலும் காய்களா இருந்தாலும் முதல் அறுவடை எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்க பல உயிரினங்கள் இருக்கு, அணில் இருக்கும், பல விலக பறவைகள் இருக்கும். அது கொடுத்த பிறகுதான் அடுத்த அறுவடை தான் எங்களுக்கு நாங்க பயன்படுத்துவோம். இந்த பெல் ஆப்பிள், ரோஸ் ஆப்பிள் பாத்தீங்கன்னா பல நிறங்கள்ல இருக்கு. நான் வச்சிருக்க வெரைட்டி பிங்க் கலர், இதுல கிரீன் கலரும் இருக்கு, லைட் பிங்க்லயும் இருக்கு. இன்னும் இந்த பழம் விலையில பார்க்கும்போதே தெரியும், அணில் கடிச்சதுனால அந்த ஃப்ளஷ் ஹார்டா இருக்கு. நீங்க உள்ள கட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு தண்ணி தாகத்துக்கோ ஒரு புத்துணர்ச்சி பெறத்துக்கோ இந்த பழத்தை நம்ம போகும்போது எங்கேயாவது குற்றாலம் இந்த மாதிரி மலை பக்கத்துல போகும்போது வாங்கி நீங்க சாப்பிடலாம். இது ஒரு மைனர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல பெரும்பாலும் இந்த மரங்கள் வளரும். அங்கதான் இந்த மாதிரி போன்ற பழங்கள் கிடைக்கும். இதுதான் பறிச்சு நகரங்களே ஒரு கவர் போட்டு பாலிஷா விற்பனை செய்யறாங்க. இந்த பழத்தினுடைய கிஃப்ட் என்ன, பொதுவா வெயில் காலத்துல இந்த பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்குரிய தாகத்தை தீர்க்கக்கூடிய பழங்கள் தான் இந்த பன்னீர் ஆப்பிள்னு சொல்லலாம், பிங்க் ஆப்பிள்னு சொல்லலாம், இல்ல பெல் ஆப்பிள்னு சொல்லலாம். பொதுவா நமக்கு வெயில் காலத்துல நிறைய நீர் சத்துக்கூடிய பழங்கள் கிடைக்கும். குறிப்பா தர்பூசணி. அந்த தர்பூசணிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதுதான் இந்த பன்னீர் கொய்யா. நீங்க வீட்டுல உப்பு போட்டு சாப்பிடலாம். சில டைம் நல்லா பழுத்திருந்தா கூட ஜாம் செய்தோ இல்ல புட்டிங்கோ ஷேக் செய்து கூட இந்த பழத்தை நமக்கு ருசிக்கு ஏற்றவாறு தயார் பண்ணி சாப்பிடலாம். பழத்தின் ஒரு சிறப்பு அம்சம் என்றால் இதுல புளிப்பு இருக்காது, இனிப்பு இருப்பாது, துவர்ப்பு இருப்பாது. ஒரு பிளெயின் டேஸ்ட். யார் வேணா விரும்பி சாப்பிடலாம். நமக்கு டிராவல் பண்ணும்போது ஒரு டயர்டா இருக்கும்போது இந்த பழத்தை எடுத்து நம்ம வாயில போட்டீங்கன்னா உடனே நம்ம ஒரு குளுக்கோஸ் உடம்புக்கு புத்துணர்ச்சி பெற மாதிரி இந்த பழத்துல நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்களும் பல பேர் கார்டனுக்கும் நர்சரிகளும் போகும்போது இது மாதிரி ஒரு அரிய வகை மரக்கன்றுகள் இடம் இருந்தா வீட்டுல வளர்த்து இதனுடைய பலனை நம்ம அடையலாம். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.